மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கியத்திலிருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தில் சனி பகவான் வந்து அமரப்போகிறார். இப்போ கோச்சாரத்தில் இவர்களுக்கு இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஜென்ம குரு வன்ம குருங்கிறது பூரணமாக மிதன ராசியை சூறையாடியது. அது குரு என்ற கிரகம் பொருளாதாரத்தை குறிகாட்டுகிறது. அப்போ கடன் வாங்கி திரும்ப கடன் வாங்கி அந்த கடனை வைத்து இன்னொரு கடனை அடைத்து இன்னொரு கடனை அடைத்து தொடர்ச்சியாக இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 10ல் சனி வந்தால் பதவிகள் பல தேடி வரும். 10ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் வந்தால் அது அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பூரணமாக இந்த மிதுன ராசிக்கு நன்றாகவே ஒத்து வருகிறது. இது காலகட்டங்களில் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கவில்லையா? வேலை கிடைக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு வியாபாரம் அமையணுமா? அதன் மூலம் வியாபாரம் அமையும். உங்களுடைய சுமை குறையும். அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களது குடும்பத்தை மேலும் மேலும் அபிவிருத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம், அதன் பிரகாரம் சனி பெயர்ச்சி இனிமேல் தானே நடக்கப் போகிறது, அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாசி 22 தமிழ் தேதி, விஸ்வாவசு வருடம், இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டர்ன் என்கிற சனீஸ்வரர் இனி மீன ராசியில் பயணிக்க இருக்கிறார். முறையே குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர். அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னா, பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் போல் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார். சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு, அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது. இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார். அப்போ மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார். மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும், சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்திலிருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தில் சனி பகவான் வந்து அமரப்போகிறார். இப்போ கோச்சாரத்தில் இவர்களுக்கு இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஜென்ம குரு வன்ம குருங்கிறது பூரணமாக மிதுன ராசியை சூறையாடியது. எந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பித்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது குரு என்ற கிரகம் பொருளாதாரத்தை குறிகாட்டுகிறது. அப்போ கடன் வாங்கி திரும்ப கடன் வாங்கி அந்த கடனை வைத்து இன்னொரு கடனை அடைத்து இன்னொரு கடனை அடைத்து தொடர்ச்சியாக இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கோச்சாரத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மேலோட்டமா ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டாலும், இந்த சனி பெயர்ச்சி, சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது, 10ல் சனி வந்தால் பதவிகள் பல தேடி வரும். 10ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் வந்தால் அது அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா
பூரணமாக இந்த மிதுன ராசிக்கு நன்றாகவே ஒத்து வருகிறது. இப்போ இவங்களுக்கு எங்க பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, திருமணமான நபர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது அவர்களுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய கல்விக்கு செலவு செய்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்த அந்த பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி ஏற்படாத ஒரு நிலைமை எல்லாமே இது நாள் வரை இவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இனிமே இவர்களுடைய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அது போட்டி தேர்வுகளில் வெற்றி. 6ஆம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை இவர்களுடைய புத்திரர்களுக்கும், 10ஆம் இடத்தில் அமர்ந்து இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் ஏதோ இன்னைக்கு ஒரு லாபம் வந்தது, நாளைக்கு பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் ப்ராஃபிட் கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார். இது காலகட்டங்களில் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கவில்லையா? வேலை கிடைக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு வியாபாரம் அமையணுமா? அதன் மூலம் வியாபாரம் அமையும். உங்களுடைய சுமை குறையும். அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களது குடும்பத்தை மேலும் மேலும் அபிவிருத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பழைய இடங்கள், பூர்வீக இடங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது, அதற்கு ஒரு நல்ல விலை, அதன் மூலம் ஒரு ப்ராஃபிட், அதனை வைத்து கொண்டு பழைய கடன்களை அடைத்த பிறகும் ஏதோ ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை சனி பகவான் ஏற்படுத்துவார். பிறகு புதனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இவர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். ஏன் அப்படின்னா, குறிப்பா இவர்களுடைய 1ஆம் இடம் 4ஆம் இடம், ஒரு இடம் வாங்குவது, அபிவிருத்தி செய்வது, அது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், அதில் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், குறிப்பாக இந்த பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு இடத்தை டெவலப் செய்து அதனை விற்று அதன் மூலம் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுப்பது, இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், எதெல்லாம் பாதியில் நிற்கிறதோ அதெல்லாம் இனி மழ 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 என்று இவர்களுக்கு மேலே ஏறி வரும். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, 9ஆம் பாவத்துக்கு அதிபதி 10ஆம் பாவத்துக்கு வருவது அப்படிங்கிறதே இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம். இது காலகட்டங்களில் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய பிறகு குரு பகவான் சொந்த வீட்டை பார்க்கிறார். அது 9th லார்டு அஸ்பெக்டட் பை 10th லார்டு. சார் இப்படிலாம் சொன்னா எங்களுக்கு புரியாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால், 10ஆம் பாவத்துக்கு அதிபதி 9ஆம் பாவத்தின் அதிபதியை பார்க்க இருக்கிறார். 10ஆம் பாவத்தின் அதிபதி சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். இது நிகரற்ற ராஜயோகமாக குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசியை நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்லயே இவர்களுக்கு அந்த ஜென்ம குரு அப்படிங்கிறதும் இவர்களுக்கு விலகிவிடும். அதனால் கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வருமானத்தில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறதை மிதுன ராசிக்காரர்கள் பெற முடியும். மிதுன ராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டால், கணவன் இனிமே ரொம்பவும் கூடுதல் பிஸியாக அவருடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது வயதை அனுசரித்து அவங்களுடைய தொழில், உத்தியோகம், வருமானத்துக்கு உண்டான விஷயங்களில் அவர்கள் ஒரு வெற்றி கொடி நாட்டுவார்கள். பிராக்டிக்கலாக களத்தில் இறங்கி விடுவார்கள். மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கொண்டால், இவர்களுடைய குழந்தைகளுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதனால் கண்டிப்பாக போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் இவர்களது குழந்தைகள் வெற்றி பெறுவதை பார்ப்பதே இவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. குறிப்பா இடம், பூமி, சொத்துக்கள், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் ராவு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது. சார் சாட்டனுக்கு பரிகாரம் சொல்லும் பொழுது ஏன் சார் ராகுவை இழுக்கிறீங்க அப்படின்னா, குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, கடகமண்டலத்துக்கு வந்த பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங் ஆகும். அதனால் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவது என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அபிவிருத்தியையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். Thank you, friends.